ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இக்னோ அட்மிஷன் எடுக்க ஆசைப்படுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சுக்கும் 2026 ஜூலை அட்மிஷன் சைக்கிள் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த அட்மிஷன் சைக்கிள்ல நீங்க அட்மிஷன் எடுக்க விரும்பினீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜூலை செக்ஷன்ல அட்மிஷன் போடும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எடுக்கிற கோர்ஸை பத்தி நமக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கோர்ஸை நம்ம எடுத்தோம்னா அது நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஆனா சில கோர்சஸ் இருக்கு, அந்த கோர்ஸை பத்தி நமக்கு பெருசா எந்த ஐடியாவும் இருக்காது. சில நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நம்ம அந்த கோர்ஸை எடுப்போம். இல்லைன்னா இது படிச்சா நல்லா இருக்குமேனு தோன்றதுனால கூட எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஏதாவது கோர்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் பத்தி நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் மட்டும் அட்மிஷன் எடுக்க பாருங்க. இதுல எவ்வளவு எக்ஸாம்ஸ் வருது, சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, நம்ம எவ்வளவு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த கோர்ஸ்ல அட்மிஷன் எடுங்க. அப்படி இல்லை, போக போக உங்களுக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காகவும் டிஃபிகல்ட்டாகவும் தோணலாம். அதனால எப்பவுமே நம்ம எடுக்கிற கோர்ஸை பத்தி ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்போ கோர்ஸை பத்தி நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம இதை அப்ளை பண்ண சில பேர் செல்ஃப் அப்ளை பண்ணுவோம். சிலர் கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி ஏதாவது எடுத்துக்க நினைப்பீங்க. இந்த டைம்ல கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அட்மிஷன் எடுக்கிறப்ப நம்ம கிட்ட இருக்கிற நம்ம மெயில் ஐடி, போன் நம்பர் எல்லாம் கேட்பாங்க. அந்த டைம்ல நம்ம கரண்டா யூஸ் பண்ற போன் நம்பர் இல்லைன்னா நம்ம சொந்தமான போன் நம்பரே கொடுக்க பாருங்க. மெயில் ஐடி விஷயத்துல சில பேர் அந்த ஸ்பாட்லேயே ஒரு புது மெயில் ஐடி கிரியேட் பண்ணி நம்ம அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணப்ப அந்த டைம் வரும்போது நீங்க இந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் மறந்துட்டீங்கன்னு ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அதை தவிர்க்க கண்டிப்பா நீங்க அட்மிஷன் எடுக்கிறப்ப கொடுக்குற மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல நீங்க உங்க பழைய ஐடியை யூஸ் பண்றீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த ஐடியை யூஸ் பண்ண பாருங்க. மூணாவது விஷயம், அட்மிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம் தான் அகாடமிக் பேசிக்ஸ் ஆஃப் கிரெடிட் ஐடி, அதாவது ABCD ஐடி. இந்த ஐடி இருந்தா மட்டும்தான் ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம அப்ளிகேஷன் முன்னாடி போகும். அப்ப நீங்க யோசிப்பீங்க ABCD எப்படி கிரியேட் பண்றதுன்னு. அதுக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். வெறும் 5 நிமிஷம் போதும் ABCD ஐடி கிரியேட் பண்ண. அதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் அப்ளிகேஷனோட மற்ற ப்ரொசீஜர்ஸை நீங்க கண்டினியூ பண்ண பாருங்க. 4th பாயிண்ட் என்னன்னா, நம்ம ரீஜனல் சென்டர் இல்லைன்னா ஸ்டடி சென்டர் செலக்ட் பண்றது தான். இந்த ஸ்டடி சென்டர் என்னன்னா, நம்ம அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுவோம், நம்ம கிளாஸஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணுவோம், தேவையான ஒரு இடம் தான். அப்போ ஸ்டடி சென்டர் செலக்ட் பண்றப்ப நம்ம ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்தையே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வர்றது ரீஜனல் சென்டர். நம்ம ரீஜனல் சென்டருக்கு போக வேண்டிய தேவை பெருசா இல்லைன்னா கூட நம்ம கான்வெகேஷன் எல்லாமே நடக்கிறது ரீஜனல் சென்டர்ல தான் இருக்கும். அப்போ அதாவது பக்கத்துல இருக்கிறதா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இனிமே வர்றது பேமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இக்னோல அட்மிஷன் எடுக்கும்போது நம்ம அந்த டைம்லேயே ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம இந்த பேமெண்ட் பண்ணுற டைமில் சில விஷயங்களால நம்ம பேமெண்ட் டிலே ஆகலாம், இல்லைன்னா ஸ்டக் ஆகிடலாம். ஆனால் அந்த டைமில் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு கரெக்டான ஒரு கைட்னஸ் இக்னோவே நமக்கு தராங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வருது, நீங்கள் 2 தடவை 3 தடவை பேமெண்ட் பண்ணியிருக்கலாம், அதெல்லாமே 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நீங்கள் பே பண்ணுறதுன்னு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு பேமெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்க வேண்டிய 2 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று என்னன்னா நம்ம பேமெண்ட் கட்டின ரெசிப்ட், 2 என்னன்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபியூச்சர்ல ஏதாவது கோர்ஸ் ரிலேட்டடாவோ இல்லை பேமெண்ட் ரிலேட்டடாவோ எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிறதுக்காக நமக்கு இக்னோல அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு இக்னோல அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகணும்னா நம்ம அப்ளை பண்ணி ஒரு 2 வீக்ஸுக்குள்ள நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரணும். அது கிடைச்சா மட்டும்தான் நமக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனி நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ்லயோ இல்ல டாக்குமெண்ட்ஸ்லயோ ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நம்ம ப்ரொஃபைல டிஸ்கிரிப்ஷன்ஸ்னு காட்டும். அப்ப அது கவனமா கன்ஃபர்மேஷன் வர லேட்டும் ஆகும். அதனால இடையில நீங்க உங்க ப்ரொஃபைல லாக்இன் பண்ணி செக் பண்ண பாருங்க. அப்போ உங்க ப்ரொஃபைல ஏதாவது டிஸ்பரன்சி காட்டுச்சுன்னா நீங்க உடனே அதை கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படி அதை பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே வேற ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை, உடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொல்லி ஒரு மெயில் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அது முடிஞ்சதும் உங்க ப்ரொஃபைல் உங்களுக்கு உங்க ஐடி கார்டு அவைலபிள் ஆகும். அந்த ஐடி கார்டை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதணும்னா ஐடி கார்டு கண்டிப்பா கம்பல்சரியா வேணும். ஸோ இத்தனை விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இக்னோல அட்மிஷன் எடுக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே.